சென்னையில இருக்கிற சென்சார் போர்டு ஆஃபீஸ்ல அன்னைக்கு அவங்க பார்வைக்கு வந்த உணர்ச்சிங்கிற படத்துக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்குறங்கிற விவாதம் நடந்துட்டு இருந்தது. அப்ப அங்க இருந்த ரீஜனல் ஆஃபீஸர் சுமதி அட்வைசர் பேனல் மெம்பர் ஹெட் கிஷோர்ட்ட பேசிட்டு இருந்தா. என்ன கிஷோர், உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சுமதி கேட்க, அதுக்கு கிஷோர், என்னோடது மட்டும் இல்ல மேடம், மொத்த பேனல் மெம்பர்ஸோட ஒப்பீனியனும் ஒண்ணுதான். இந்த படத்துக்கு ஏதா மேடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சுமதி, பட் அதுல எனக்கு உடன்பாடு இல்ல கிஷோர் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த பேனல் மெம்பர்ஸ் எல்லாரும் சுமதியை ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்ப கிஷோர், மேடம், ஆர் யூ சீரியஸ்? ஒரு 13 வயசு பெண் குழந்தையோட அறியாமையை பயன்படுத்தி அந்த பிள்ளைய காதலிக்கிறேன்னு சொல்லி செக்ஸ் டார்ச்சர் பண்ற மாதிரியான கதை மேடம் இது. இதுக்கு ஏன் கொடுக்காம எப்படி மேடம்? அது இல்லாம அந்த பிள்ளைய அப்படி இப்படின்னு தொடர மாதிரியான காட்சிகள் வேற இருக்கு. அதையும் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார் டைரக்டர். அப்புறம் எப்படி மேடம் அப்படின்னு கேட்க, அதுக்கு சுமதி, நான் இதை அப்படி பார்க்கல கிஷோர், ஒரு விழிப்புணர்வு படமா தான் பார்க்குறேன். 12 13 வயசு பிள்ளைகளுக்கு ஏமாத்துறாங்களா இல்ல காதலிக்கிறாங்களாங்கிறது தெரியாது. அதைத்தான் இந்த படம் வெளிச்சம் போட்டு காமிக்குது. படமே 12 13 வயசு பிள்ளைகளுக்கானது. ஏன் கொடுத்தா 18 வயசு கீழே உள்ளவங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு உணர்ச்சி வசமா பேசினான். அதை கேட்ட கிஷோர், சாரி மேடம், இப்பதான் அந்த எம்எல்ஏ தயாரிச்ச அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்து பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. இப்ப ஏ கொடுக்க வேண்டிய படத்துக்கு கொடுக்காம விட்டோம்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சுமதி, எது, அந்த ரத்த வெள்ளங்கிற படத்தை சொல்றீங்களா? அதுல எவ்வளவு வயலன்ஸ் இருந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எம்எல்ஏ தயாரிச்சாருங்கிறதுக்காக யூஏ எல்லாம் கொடுக்க முடியாது. லெட்ஸ் கம் பேக் டு திஸ். உணர்ச்சிங்கிற இந்த படத்துக்கு நான் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட பேனல் மெம்பர்ஸ் எல்லாரும் சுமதி அதிருப்தியோட பார்த்தாங்க. அப்ப சுமதி, இந்த டெசிஷன் முழுக்க முழுக்க என்னோடது, இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பேனல் மெம்பர்ஸ் அது எதுக்கும் மறுபேச்சு பேச முடியாம அங்கிருந்து வெளியே கிளம்புனாங்க. அப்ப சுமதி போனுக்கு அவ ஹஸ்பண்ட் ரகுட்ட இருந்து வீடியோ கால் வந்தது. நாமளா வீடியோ கால் போட மாட்டானே, இன்னைக்கு என்ன புதுசா அப்படின்னு யோசிச்சுட்டே கால் அட்டன் பண்ணா சுமதி. அப்ப ரகு ஏதோ படம் பார்க்கறதுக்காக தேட்டருக்கு போயிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டா சுமதி. அப்ப சிரிச்சுக்கிட்டே ரகு, என்ன படம் தெரியுதா, எனி கெஸ்ஸஸ் அப்படின்னு கேட்க, அதுக்கு சுமதி நக்கலா, ரத்த வெள்ளம் படமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ரகு சிரிச்சுக்கிட்டே, எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு சுமதி, உனக்கு தான் என்ன அசிங்கப்படுத்துறதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னான். உடனே ரகு, ரத்த வெள்ளத்தை பார்க்க வந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்ல சுத்தி இருந்த கூட்டத்தை காமிச்சான். ஏதோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னு சொன்னேன், இங்க வந்து பார்த்தா குடும்பங்கள் கொண்டாடும் படங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சின்ன பசங்க ஃபேமிலியோட இன்டர்வல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றத காமிச்சான். அதை பார்த்த சுமதி, ரகு, பாத்ரூம் ஏதாவது போறேன்னா உடனே போயிட்டு சீக்கிரம் போ, இன்டர்வல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சீனு சரியான சீனு, மிஸ் பண்ணிடாத அப்படின்னு நக்கலா சிரிச்சுட்டு சொல்லிட்டு போனை கட் பண்ணான். அதை கேட்ட ரகு, என்னடா கோவப்படுவான்னு பார்த்தா சிரிக்கிறா, இன்டர்வல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சீன் வேற மிஸ் பண்ணாம பார்க்க சொல்றா, அப்படி என்ன சீனா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ஆர்வத்தோட தான் சீட்டுக்கு போனான். இன்டர்வல் முடிஞ்சு படம் போறதுக்கு முன்னாடி இந்தியன் சென்சார் போர்டால தயாரிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி படம் ஸ்கிரீன்ல ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுல சுமதியை பார்த்தோன்னே அதிர்ச்சியானா ரகு. சுமதி பேச ஆரம்பிச்சா, பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம், நான் சென்சார் போர்டு தமிழ்நாடு ரீஜனல் ஆஃபீஸர் சுமதி. நாங்க என்னதான் ஒரு படத்தை பார்த்து ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் நீங்க உங்க குழந்தைகளை கூட்டிட்டு வராம இருக்க போறதில்ல. அதை தடுக்க எங்களான சின்ன முயற்சி. ஏன் இந்த டாக்குமெண்ட்ரி இந்த படம் போறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கலாமே நீங்க யோசிக்கலாம். எங்களால முடியல. காரணம், இப்ப நீங்க பார்க்க போற போட்டோஸ் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஷோக்கு தான் பிள்ளைகளை ஏ படம்னு தெரிஞ்சும் கூட்டிட்டு வந்த பொறுப்பில்லாத பெற்றோர்களோட போட்டோஸ். எடிட்டிங் பண்ணி போட கொஞ்சம் நேரமாச்சு அப்படின்னு சுமதி சொல்லும் போதே ஸ்கிரீன்ல சில ஃபேமிலி போட்டோஸ் காமிக்கப்படுது. சுமதி மேலும் பேச தொடர்ந்தா, தேட்டர் ஓனர்ஸும் சென்சார் போர்டும் சேர்ந்து எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் இது. என்னதான் தேட்டர் நிர்வாகம் தடுத்தாலும் நீங்க என் குழந்தைய தூங்கிரும்னு சொல்றதும், அப்படி ஒரு சீன் வந்தா என் குழந்தையோட கண்ணை மூடிடுவேன்னு சொல்றப்ப தேட்டர் நிர்வாகத்தால என்ன செய்ய முடியும்? இது இந்த தேட்டர்ல மட்டும் இல்ல, ஏ படங்கள் திரையிடப்படுற எல்லா தேட்டர்லயும் இனி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இனி இந்த தவறை செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சுமதி பேசிட்டு இருக்கும் போதே சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருந்த பெற்றோர்கள் தங்களோட முகங்களை மூடிக்கிட்டு தலை குனிஞ்சு குடும்பத்தோட தேட்டரை விட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததும் எப்பவும் தான் மனைவியை நக்கல் அடிச்சு சிரிக்கிற ரகு முதன் முதலா சுமதிக்காக விசில் அடிச்சான்.